அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் இயல் 2 பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். சரி, இதே மாதிரியே இருக்கும் எல்லாமே, சரிங்களா? ஸோ நீங்கள் அதை பற்றினாவே போதும். பழைய புக்கில் இந்த ஏதாவது கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. அந்தளவுக்கு வந்து கொஸ்டின்ஸ் நான் போட்டுருவேன். பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி புதிய புக்கில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த லெவல் வந்து நான் கொஸ்டின் எடுத்து வீடியோவை போட்டுருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருப்பாங்க, போய் பார்த்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் தமிழ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கிறேன். அது என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது ஆன்லைன் டெஸ்ட் வந்து வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ பிரதர் ஆன்லைன் டெஸ்ட்டுங்க ஓகே அப்படின்னு சொன்னவே போதும். ஏன்னா நான் வைக்கிறத விட உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ அதனால் வந்து அதுக்கும் வந்து நீங்கள் என்ன அப்படின்றத வேணும்னா வைங்க, இல்லைனா இப்போ வேணால் பிரதர் கொஞ்ச நாள் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. சரி, அதுவும் வந்து ஒரு பார்ப்போம். டெய்லி வந்து ஒரு 50 கொஸ்டினாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்லேயே நம்ம இது சொல்லிவிடுவோம், சிலபஸ் வந்து என்ன அப்படின்றத முன்கூட்டியாக சொல்லிடலாம், சரிங்களா? ஸோ அதை வச்சு அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு வந்தாவே போதும், ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணுறோம். டெய்லி 50 கொஸ்டின் தான், சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை, இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலத்தில் காரியாசன் பாடுறது, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், வாட்டா நன்றென்றல் வனப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா சிறுபஞ்ச மூலம். பொருத்தமற்றதை தேர்வு செய்க. கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். ஒரு கண் இருக்குது அப்படின்னா நம்ம கண்ணில் நம்ம என்ன பண்ணுறோம், இரக்கம் கொள்ளுதல், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை. இதுதான் கண்ணுக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, காலுக்கு அழகு வந்து பார்த்திங்கன்னா பிறரிடம் இழந்து செல்லாமை, அதை இங்கே சொல்லிடுறாங்க. கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை அப்படின்னு சொல்லி. ஸோ கண் வனப்பு, நான் கண்ணுக்கு அழகு வந்து பார்த்தீங்கன்னா இரக்கம் கொள்ளணும், காலுக்கு அழகு மற்றவர்கிட்ட வந்து இறந்து செல்லாமை, சரிங்களா? அதாவது எப்படி சொல்கிறது, கையேந்தி யாருக்கிட்டையும் போகக்கூடாது. இசைக்கு அழகு கேட்போர் நன்றென புகழ்தல், சரிங்களா? கேட்குறவங்க அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அரசனுக்கு அழகு செல்வம் சேர்ப்பது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இதுதான் அழகாக இருக்குது. எவ்வளோ கோடிக்கணக்கில் எவ்வளோ ஒன்றியாலும் கொள்ளச்சி வச்சிருது, ஆனால் வெளியே வந்து ஒன்றுமே இல்லை, நான் என்ன மாதிரி ஒருத்தமை யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க, சரிங்களா? ஆனால் அரசனுக்கு அழகு குடிமக்களை வருந்தாமல் காப்பவன் என்று பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, அடுத்து போவோம். பொருத்தமற்றதை தேர்வு செய்க. வனப்பு என்றால், வனப்பு அப்படின்னா காடை குறிக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ வனப்பு அப்படின்னா காடை குறிக்கும். வனப்பு அப்படின்னா காடை குறிக்கும். வனப்பு அப்படின்னா அழகுதன்னு குறிக்கும். வனப்பு என்றால் அழகு, சரிங்களா? கண் வனப்பு அப்படின்னா வனப்பு என்றால் அழகை குறிக்கும். கண்ணோட்டம் என்றால் இரக்கம் கொள்ளுதல். என் வனப்புனா ஆராய்ச்சிக்கு அழகு. வேந்தன் என்றால் அரசன், சரிங்களா? ஸோ வனப்பு என்றால் அழகு. கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல் என்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல். இதுதான் முக்கியம், இங்கே புரிஞ்சுங்க. மை இல், அதாவது ஆமாம் இல் தல் வருது இல்லையா? ஸோ அல், சரிங்களா? ஸோ தல்னா அல் வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பெயரை குறிக்கும். கேட்டார் வாட்டன் இலக்கண குறிப்பு தருகுன்னா வினையாளனையும் பெயர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வச்சுக்கிறாங்க. கேட்டார் வந்து பார்த்திங்கன்னா கேளு குட்டல் இட்டு குட்டல் ஆர் அப்படின்னு. இதில் ஆர் என்பது என்ன அப்படின்றாங்க, பலர்பால் வினைமுற்று விகுதி. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டா நன்றென்றல் வனப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல் பொருள் பின்வரு நிலையணி, சரிங்களா? ஒன்றும் இல்லை, இதில் மொத்தம்லாம் கேட்க மாட்டேன். கண்வனப்பு கண்ணோட்டம் என்று தொடங்கக்கூடிய சிறுபஞ்ச மூல இடம்பெற்றுள்ள அணியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. சொல் பொருள் பின்வரு நிலையணி. டேஸ் என்பவர் மதுரை தமிழாசிரியர் மாநாயக்கனாருடைய மகன் என கூறப்படுகிறார் அப்படின்னாங்க. காரியாசன், சரிங்களா? அது வாரி சொல்லுவது எது அப்படின்னா சிறப்பு பாயிரம்னு சொல்லுது. சிறப்பு பாயிரம். காரியாசன் எந்த சமயத்தை சார்ந்தவனா சமண மதத்தை சார்ந்தவர். காரியாசனும் கணித மேதையாரும் ஒரு சால மாணக்கர். இவங்களுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிறுபஞ்ச மூலம் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, சரிங்களா? ஸோ சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன்.
சிறுபஞ்ச மூல நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்களை கொண்டதுன்னா 97 வெண்பாக்களை கொண்டது. சிறுபஞ்ச மூலம் 97 வெண்பாக்களை கொண்டுள்ளது. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிறுபஞ்ச மூலம் 97 ஸோ வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஓகே, இது கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து கடவுள் வாழ்த்து இல்லாமல் 96 வரும். சிறுபஞ்சம் மூலம் கூறப்பட்டுள்ள 5 மூலிகைகள் பெயர் என்ன? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணி, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. சரிங்களா? ஸோ இது வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலும் எத்தனை கருத்துக்களை கொண்டுள்ளது? பஞ்சம் என்றால் 5, பஞ்சனா 5. பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மன், பீமன், நகுலன், சகாதேவன், அர்ஜுனன். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள்னு சொல்லுவாங்க. அப்போது அதுமாரி வந்து பஞ்சம் என்றால் 5. பின் வரு நிலையணி எத்தனை வகைப்படும் அப்படின்றாங்க? 4 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லும் அதன் பொருளும் பின்னர் பல விடத்தில் வருவது என்ன அப்படின்னா சொல் பொருள் பின் வரு நிலையணி. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய முப்பெரும் படைப்புகளை படைத்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய பாரதியார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார். இந்திர மாநகரை ஆண்டு வந்தவர் யார் அப்படின்னா பாண்டவர். மாநகர் அப்படின்னா உரிச்சொற்றொடர். நாமும் ஒரு மண்டபம் அமைத்து அதனை காண்பதற்கு பாண்டவரை அழைப்போம். தருமனை சூதாட செய்து நாம் நினைத்ததனை முடிப்போம் என்று கூறியவர் யார் அப்படின்னா சகுனி. சரிங்களா? அதுக்கு தான் ஊரில் என்ன சொல்லுவாங்க, கிராமப்புறத்துலாம் சரியான ஜகுனியாக ஏற்பட்டான், எல்லா வேலையும் வந்து கெடுக்கிறதுக்குன்னு. அவன் நல்லவன் தான்ப்பா, நான் சொன்னால் கேட்குறான், ஆனால் கூட இருக்கிற அந்த ஜகுனியாக ஏற்பட்டவன் தான் எல்லாமே கெடுக்கிறான். அப்போது இங்கே ஜகுனி அப்படின்றவர் தான் வித்தியாசமான ஆள். துரியோதனனுடைய தந்தையின் பெயர் என்ன அப்படின்றாங்க? திருதராட்டிடன். அதாவது கண்ணு தெரியாமல் இருப்பார் அவர், திருதராட்டிடன். கொம்பினையொத்த மடப்பிடியோடும் பல முறை கேட்டாங்க இந்த கொஸ்டின். மடப்பிடி அப்படின்னு சொல்கிறாங்க பாஞ்சாலி. சரிங்களா? மடப்பிடி என்றால் பாஞ்சாலி. கொம்பினையொத்த மடப்பிடி வந்து பாஞ்சாலி. இவற்றில் பொருந்தாதது எது? அழைத்தனன் அப்படின்னா முற்றச்சம். சார்ந்தவர் என்ன? வினையாளனிய பெயர். நுந்தை என்னும் தம்பை என்பதன் மருவு. அடவி, மலையாறு அப்படின்றது எண்ணுமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடவி என்பது இலக்கண குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஓமை தொகை. சரிங்களா? ஓமை தொகை. அடுத்து போவோம். இவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. கடந்துனா வினையச்சம், தடந்தூர்னா உரிச்சொற்றொடர், அதான் தடன் வருது இல்லையா, அதனால உரிச்சொற்றொடர். செறிந்து, பாய்ந்து இது எல்லாமே வினையச்சம். பாலாடையும் நறு நெய்யும் தேனும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு எண்ணுமை. ஒரு இம்மை, 2 இம்மு, 3 இம்மு அப்படின்னு எண்றையும் இல்லையா, அதனால இது வந்து எண்ணுமை. இவற்றில் பொருந்தாதது எது? நீலமுடி, நன்செய், புன்செய், பண்பு தொகை இது எல்லாமே பண்பு தொகை கரெக்டு தான். காத்தல் அப்படின்னா தொழிற்பெயர். தொல்லுலகு அப்படின்றது வினைத்தொகை கிடையாது. தாளமும் வேலமும்னா எண்ணுமை. சரிங்களா? தொல்லுலகு மட்டும் கிடையாது. சரிங்களா? தொல்லுலகு என்பதன் இலக்கண குறிப்பு வந்து பண்பு தொகை. சரிங்களா? காரணம் தொன்மை கூட்டல் உலகு அப்படின்னு வரும். இங்கே வினைத்தொகைன்றது தவறு. தொல்லுலகு என்றால் பண்பு தொகை. பதமலர் உருவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பதமலர்னா உருவகம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து இங்கே பொருந்தாதது. அடுத்து போவோம். இவற்றில் பொருந்தாதது எது? பாய்ந்து, செறிந்து இதெல்லாம் வினையச்சங்கள் கரெக்டு. ஞாலமெல்லாம், மக்கள் எல்லாம், எல்லாம் என்பது தொகுத்தில் விகாரம், அதுவும் கரெக்டு. காத்தல் என்பது தொழிற்பெயர் வர வேண்டும், இது வினைத்தொகை வராது. தாளமும் மேலம்ன்றது எண்ணுமை. ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. ஸோ அதே மாதிரி இதில் பொருந்தாது எதுன்னு கேட்குறாங்க. அடவி என்றால் காடு, தடந்தோல்னா வலிய தோல். நெக்ஸ்ட் வந்து மருங்கு என்றால் தூரம், அது தப்பு. மருங்கு என்றால் பக்கமாக இருக்கணும். குலவு என்றால் விலங்கும். பண்ணவர் என்றால் தேவர். இவற்றில் பொருந்தாது எது? அறம்பெயர் அப்படின்னா தேவ மகளிர் தான் அறம்பெயர். அறம்பெயர் என்றால் தேவ மகளிர். வீறு என்றால் வலிமை. வீறு என்றால் வலிமை. அதே மாதிரி நோன்மை என்றால் வலிமை. நம்ம 11th புக்கில் புது புக்கில் கொடுத்துருப்பாங்க. நோன்மை என்றால் வலிமையை குறிக்கும். கா என்றால் காடு. சதுரங்க சேனை என்றால் 4 வகை படைகள். ஞாலம் என்றால் உலகம். சுப்பிரமணிய பாரதியார் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம் என்னும் இடத்தில் 11/12/1882 பிறந்திருப்பாங்க. நாடு, மொழி, இறை, பெண்மை முதலிய பாடும் பொருளில் எண்ணற்ற பாடல் இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதியார். ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு முதலிய உரைநடை நூல்களை எழுதியவர் பாரதியார்.
தம்பி விதுரனை மன்னன் அழைத்தான் தக்க பரிசுகள் கொடினி தேகி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாடல் வரி எந்த காப்பியத்தில் இடம்பெறுகிறதுனா பாஞ்சாலி சபதத்தில் சூழ்ச்சி சதுக்கத்தில் இடம்பெறுகிறது. எளிய சொற்கள், எளிய நடை, எளிய சந்தம் ஆகியவற்றுடன் கூடிய பெண்ணுரிமை காப்பியமாக தமிழில் பாரதி படித்து தந்தது பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்தில் எத்தனை பாகங்கள் மற்றும் சர்க்கங்கள் உள்ளது? முக்கியமான கொஸ்டின், பல முறை கொஸ்டினாக கேட்டுக்கிறாங்க. 5 சர்க்கங்கள் இருக்குது. அதோடு இல்லாமல் 412 பாடல்கள் இருக்கிறது. 5 சதுக்கு மற்றும் 412 பாடல்கள் பாஞ்சாலி சபதத்தில். அடுத்த கொஸ்டின் போவோம். பாட்டுக்கொரு புலவன் நீடு தொழில் நீங்க பாடி வந்த நிலா தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி தேசிய கவி மாகவி என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னா பாரதி யார். சுதேசிமித்திரன் இந்தியா முதலிய இதழ்களில் ஆசிரியராக இருந்தவர் யார் அப்படின்னா பாரதியார். இந்தியா அப்படின்றது வார இதழ். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவுதல், இது யாருடைய கூற்றுனா பாரதிதாசனுடைய கூற்று. பாரதியாரும் சொல்லுவார் அவ்வாறு. 20ஆம் நூற்றாண்டின் உரை நடை வளத்தை கருத்தில் கொண்டு நோக்கும் போது இக்காலத்தை டேஸ் எனலாம் அப்படின்றாங்க. உரைநடை காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேஸ் என்பவரின் கவிதைகள் 20ஆம் நூற்றில் அரும்பிய மறுமலர்ச்சிக்கு வித்தாக அமைந்தன பாரதி யாருடைய கவிதைகள். மன்னர்களை மட்டுமே மகிழ்வித்து வந்த கவிதை மரபை மாற்றி எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை பாரதியாரையே சாரும். 30 கோடி முகவுடையாள் மொயம்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி 18 எண்ணீர் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். தமிழ் வளர்ச்சிக்கு வழி சொல்லும் பாரதியார் என்பவருடைய கவிதைகள். பாரதியார் இது மாதிரி சொல்லுவார். தமிழர், தமிழுணர்வு, தமிழ் சமுதாய மறுமலர்ச்சி, பெண் விடுதலை, திராவிட இயக்க சிந்தனை, பொதுவுடை முதலியவற்றை டேஸ் என்பவர் கவிதையாக்கினார்னா பாரதிதாசன். தமிழர், தமிழுணர்வு, சமுதாய மறுமலர்ச்சி இதெல்லாம் வைக்க பெண் விடுதலை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாரதியாரோடு ஒத்து போகும். இந்த திராவிட இயக்க சிந்தனையும் பொது உடைமையும் பாரதியாரோடு ஒத்து போகாது. சரிங்களா? இது ரெண்டு ஒத்து போகாது. ஏன்னா பாரதியார் பார்த்தீங்கன்னா தேசிய கவி. ஆனால் இவர் அப்படி கிடையாது. யார்? பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா முழுக்க திராவிட சித்தாந்தத்தை பேஸ் பண்ணவர் தான். சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் பாரதியார் பார்த்தீங்கன்னா கடவுளை ரொம்ப கும்பிடுவார். ஆனால் பாரதிதாசன் கடவுள் மறுப்பாளர். சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்களாவே திராவிட இயக்க சிந்தனை இவருக்கு இருக்கும், பொது உடைமை சிந்தனையும் பாரதிதாசனுக்கு இருக்கும். சரிங்களா? ஸ்டார்டிங்கில் இருக்கும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு போக போக பெரியாருக்கும் பாரதிதாசனுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் அது அவ்வளோ பேசப்படலாம் கூட அண்ணாவுக்கும் பாரதிதாசனுக்கும் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துருக்கும். சரிங்களா? அதில் என்ன ஆகுது அப்படின்னா பாரதிதாசன் கூட யோசித்து பார்ப்பார், நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் யோசிச்சிருப்பார். சரிங்களா? ஸோ அதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மைகள். சரிங்களா? அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வேறு ஏதாவது கொஞ்சம் தேடி படித்தோம் அப்படின்னா அந்த உண்மைகள் கொஞ்சம் புலப்படும். சரி, ஓகே, இருக்கிற கட்டமைப்பு அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கணும். திராவிட சிந்தனை அதாவது இயக்க சிந்தனையும் பொது உரிமையை வந்தாவே பாரதிதாசன். தமிழர் உணர்வு, சமுதாய மறுமலர்ச்சி இதெல்லாம் பாரதியாரும் குறிக்கும். பாரதிதாசனுக்கும் பாரதியாருக்கும் பெரிய வித்தியாசமே அவ்வளோதான். சரி, ஓகே, அடுத்து போவோம். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என வீழ்ச்சியுற்ற தமிழ் எழுச்சி பெற விழியம் டேஸ் என்பவர்கள் கருத்து. இது பாரதிதாசனுடைய கவிதை தான். சரிங்களா? எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றா. சொல்லிட்டார் பார்த்தியா, தமிழர்கள் அப்படின்னு வந்துச்சு. இதுவே ஒரு பாரதியார் எழுதியிருந்தார்னா எங்குள்ள இந்தியர்கள் ஒன்றாதல் கண்டே. அதுக்கு தான் நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொன்னேன். அவர் தேசிய கவி. சரிங்களா? மகாகவி, தேசிய கவி யார்? பாரதியார். ஆனால் இவர் அப்படி கிடையாது. சரிங்களா? ஓகே, அடுத்து போகும். எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதன் இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் எல்லானும் அங்கில்லை பிறர் நாளத்தை எனதென்று தனியொருவன் சொல்லான் அங்கே என பொது உடைமையை பரப்பியவர் பார்த்தீங்கன்னா அது பாரதிதாசன். பொது உடைமை அப்படின்னாவே பாரதிதாசன். கல்லை பிசிந்து கனியாக்கும் செந்தமிழ் சொல்லை மணியாக்க தொடுத்தவனும் நீதானோ அப்படின்னு சொல்றது. மணி கவி மணி எப்படி
அப்படியே பிடிச்ச ஒன்று தான் சரிங்களா. மணி கவி மணி. அடுத்து போவோம். மங்கையராய் பிறத்தருக்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என பாடிய பெருமை பெற்றவர். அதாவது மங்கையர்கள், அதாவது யார் மணி அணியிறது? பெண்கள் தான் மணி அணிவாங்க. அப்போ கவி மணி சரிங்களா. அடுத்து போவோம். சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என தொழிலுக்கு தமிழுக்கும் வளம் பெறும் சேர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து கவிமணி தான். சாலைகளில் என்ன தொழில் பெருகணும்? மணி விற்கிற தொழில் பெருக வேண்டும் சரிங்களா. மணி விற்கிற தொழில் வந்து பெருக வேண்டும். இது வந்து மற்றவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி இல்லை, நான் ஷார்ட்கட்டுக்கு சொல்லினுக்கிறேன். சொல்கிறது அப்படியே மைண்டில் வாங்கி போட்டுன்னு அப்படியே ஞாபகம் வச்சுன்னு போயிடுங்க சரிங்களா. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா யோசிக்கக்கூடாது. ஓகே. அடுத்து விடுதலை இயக்க கவிஞர்களுள் ஒருவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறார். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். இவர் தம் கவிதைகளில் காந்திய சிந்தனைகள் மிளர்கின்றன. புரியுதுங்களா. ஸோ நாமக்கல் கவிஞர் பற்றி சொல்லணும்னா இவர் வந்து காந்திய கலைஞர், ரொம்ப ரொம்ப முக்கியம் காந்தி கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து போவோம். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு, அமிர்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும் என தமிழின் சிறப்பை தமிழ் மொழியின் இனிமையும் சேர்த்து பாடியது யாருன்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். ராமலிங்கனார். அடுத்து போவோம். பாட்டாளிது மக்களது பசித்திர வேண்டும் என்ற பாட்டாளி மக்களது பசித்திர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசித்தீர வேண்டும் என்று சமுதாயத்தின் மீது அக்கறையை பாடியவர் யார் அப்படின்னா அதுவும் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். அடுத்து போவோம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள். இது வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் தான். அடுத்து போவோம். ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுகின்ற அதாவது அன்னமொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடிய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி அப்படின்னு சொல்கிறது வந்து முடியரசன் சரிங்களா. ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற அதுதானே உண்மை. அதுதானே உண்மை. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த இங்கே போகிறீங்க, ஒரு 2 வார்த்தை நீங்கள் இங்கிலீஷில் பேசினா தான் அது ஒரு பெரிய அப்படியேப்பா இவனுக்கு பல விஷயம் தெரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் தமிழில் பேசுனீங்கன்னா அடையவும் பைத்தியக்காரன் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது? முடியரசன் சொல்கிறது உண்மையாக ஆகிப்போகுது. அடுத்து போவோம். டேஸ் என்பவரின் கவிதைகளில் புதிய ஓமைகளை, ஓமை அப்படின்னாவே நம்மளுக்கு யாருங்க? ஓமை கவிஞர் சுரதா சரிங்களா காணலாம். அதனால் அவரை ஓமை கவிஞர் என்று சிறப்பிப்பெற வந்து சுரதா. இங்கே பாருங்க. வரலாற்று செய்திகளும் இலக்கண விளக்கங்களும் இவர் தம் பாடலில் இடையிடையே கலந்து வருகின்றன. அவை எளிமையும் இனிமையும் ஒன்று கலந்து பொருட்செறிவையும் புத்துணர்ச்சியும் உண்டாக்குகின்றன அப்படின்றது சுரதா தான் சரிங்களா. இப்போ சூப்பராக ஒரு லைன் சொல்லிக்கிறாங்க. முல்லைக்கோர் காடு போலும், முத்துக்கோர் கடலே போலும், சொல்லுக்கோர் கீரன் போலும், தூதுக்கோர் தென்றல் போலும், கவிக்கோர் கம்பன் போலும், கவிதைக்கோர் பரணர் போலும், வில்லுக்கோர் ஓரி போலும், விளங்கினார் வென்றார் நின்றார். இவ்வாறு சுரதா யாரை வந்து ஓமைப்படுத்துகிறார் அப்படின்னா மறைமலை அடிகளாரை ஓமைப்படுத்துகிறார் சரிங்களா. அடுத்து போவோம். பாரதிதாசனை தொடர்ந்து இயற்கையின் அழகை எழிலுற படம் பிடித்து காட்டுவதில் யாருடைய கவிதை சிறந்ததுன்னா வாணிதாசன். அதாவது பாரதிதாசன் வாணிதாசன் சரிங்களா. ஸோ அவங்களுடைய பரம்பரையில் வரக்கூடியதான். இதில் மூத்தவர் அப்படின்னா முடியரசன் வரும். முடியரசுங்க அதுக்கு அடுத்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வாணிதாசன் சரிங்களா. ஸோ பாரதிதாசன் கிட்ட ஆசிரியர், அதாவது யாருடைய பாரதிதாசன் வந்து ஆசிரியராக யாருக்கு இருப்பார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார்கிட்ட இருந்திருப்பாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் பாரதிதாசன் கிட்ட தான் படிச்சிருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி எப்படி சொல்கிற பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனுடைய இதுவில் வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் தமிழ்மொழி சரிங்களா. இது வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து போவோம். அமெரிக்காவில் வால்ட் விட்மன் சாயலில் வசன கவிதை எழுதியவர் யார் அப்படின்னா அமெரிக்காவில் இல்லை, அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனுடைய சாயலில் வசன கவிதை எழுதியவர் யார் அப்படின்னா பாரதியார். டேஸ் என்பவரின் உரைநடைகள் அனைத்தும் கவிதை நடை கொண்டவைனா பாரதிதாசன். யாப்பு நெறிகளை மீற வேண்டும் என இவ்விரு கவிஞர்களும் ஒருபோதும் எண்ணியதில்லை. இவங்க தான் பாரதியாரும் பாரதிதாசன் தான். யாப்பினை ஒரு தடையாக இவர்கள் நினைத்ததில்லை. அந்த இரு கவிஞர்களுடைய பெயர்கள் யார் அப்படின்றாங்க. ஒன்று வந்து பாரதியார், இன்னொன்று பாரதிதாசன். யாப்பு அப்படின்னாவே அதாவது யாப்பு இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலக்கண முறைப்படி இருக்கணும். இப்போ அணி இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்லி படினா ஸோ அந்த முறைப்படி இருக்கணும். கரெக்டுங்களா.
சரி, அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இலக்கண முறைப்படி எழுதணும் அப்படின்னா பல விதமான உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்த முடியாது, அது வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரியே இருக்குதான். ஆகையினால என்ன பண்ணுறாங்க, அந்த யாப்பை விட்டு இவங்க வந்து உணர்ச்சி கவிந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. சரிங்களா, அதான் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ஒரு போதும் அதாவது அதை மீறணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, ஆனால் உணர்ச்சி வெளிப்படுத்த முடியலையே அப்படின்றதான் இவங்களுடைய எண்ணம். அடுத்து போவோம். நான் பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், கூபா ராஜகோபாலன், கானா சுப்பிரமணியன் முதலானோர் தொடக்கத்தில் டேஸ் என்னும் விதையில் புதுக்கவிதைனா மணிக்கொடி. சரிங்களா, மணிக்கொடி. எஸ் வைத்தீஸ்வரன், தர்மு சிவராமுலு, சீசு செல்லப்பா முதலியோர் டேஸ் என்னும் விதையில் புது கவிதைகளை படைத்தன்றாங்க. எழுத்து சீசு செல்லப்பானவை எழுத்து தான். எந்த குழுவினர் புது கவிதையை பரவலாக பாடுபட்டனர் அப்படின்றாங்க. பரவலாக பாடுபட்டவர்கள் கோவை மற்றும் வானம்பாடி குழுவினர். கோவை வானம்பாடி குழுவினர். புது கவிதை வளர்ச்சியில் யாருடைய பங்கு போற்றத்தக்கதுன்னா வள்ளிக்கண்ணன். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன அப்படின்னு சொன்னது வள்ளிக்கண்ணன். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லாத மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. இந்த பாடல் வரியுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கல்யாண சுந்தரம். தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது என்னும் பாடலை கேட்ட தோழர் ஜீவானந்தம் அவர் என்ன சொல்றாரு, நீ மீண்டும் தோன்றிய பாரதியாரா என யாரை புகழ்ந்தார் அப்படின்னா கல்யாண சுந்தரத்தை வந்து புகழ்ந்திருக்கிறாங்க. எளிய சொற்களை கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடல்களை இயற்றிய பெருமை யாரை சேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்ணதாசனே சேரும், கண்ணதாசனையே சேரும். செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் என பாடியவர் யார் அப்படின்னா அதுவும் கண்ணதாசன். கதிர் வெடித்து பிழம்பு விட கடல் கொதித்து சூடேட்டு. ஸோ இந்த பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணதாசன் தான் வந்து பாடியிருக்கிறாங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். இந்த பாட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா, வந்தது துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். அடுத்து போவோம். பசுமை நிறைந்த நினைவுகளே. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடவே கேட்டு இருப்போம். முத்தான முத்தளவு அப்படின்னு சொல்லி அந்த பாடல் பாடியிருப்பாங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் தான். சுரண்டல் வறுமை ஆகியன நீங்கவும் சமத்துவம் வாங்கவும் பொதுமை உணர்வே ஏற்றது என்று வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன் தான். எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும், இங்குள்ள இல்லாமல் நிலை வேண்டும்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் தான். இந்த பாட்டிய சூப்பரோட எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க. இங்கு இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டே வந்திருக்கு. அடுத்து போவோம். காலை மணியோசை கத்துமணி நெல்லோசை, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுடைய பாட்டுகள் தான். அதாவது உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுடைய பாடல் தான். கண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து முத்தையா. கண்ணதாசன் பிறந்த ஊர் மற்றும் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிறுகுடல்பட்டி. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம். 24/6/1927 பிறந்தார். கண்ணதாசனுடைய பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி, ஆட்டநத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம், இயேசு காவியம் இதெல்லாம் கண்ணதாசன் படைத்த நெடுங்கவிதை நூல்கள். ராஜதண்டனை என்பது கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கண்ணதாசன் என்பவர் படைத்த இனிய நாடகம். இது கேட்டுக்கிறாங்க. கண்ணதாசனுடைய நாடக நூல் எது அப்படின்னா ராசதண்டனை. ஆயிரம் தீவு, அங்கையர்கண்ணி, வேளாண்குடி திருவிழா முதலிய பல புதினங்களையும் கண்ணதாசன் படைத்துள்ளார். டேஸ் என்பவர் எழுதிய 20க்கும் மேற்பட்ட புதினங்களில் சேரமான் காதலி சிறந்த வரலாற்று புதினமாகும். இதற்கு சாகித்ய அகாதமி விருதும் யார் வாங்கினா கண்ணதாசன் வந்து கொடுத்துருக்குறாங்க. டேஸ் என்பவர் தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர் முதலிய இதழ் தொடங்கி அவற்றுக்கு ஆசிரியராக இருந்து சிறந்த இதழ் பணி ஆற்றியுள்ளார் கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை. இந்த கூற்று வந்து கண்ணதாசன் தான். கவிஞர் கண்ணதாசனின் சொல்லாட்சி சிறப்பை வெளிப்படுத்தும் ஏவை
சொற்கள் எவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தேன் காய் இதுதான் சரிங்களா. தேன் காய் ஒரு எழுத்து அதாவது ஒரு எழுத்து தனித்தேனும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தேனும் ஒரு பொருளை உணர்த்துமானால் அதற்கு சொல்லுக்கு வேறு பெயர் என்னென்னா பதம், மொழி, கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க. பதம் ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பகுப்பதம், பகாபதம். பகாபதம் என்றால் என்ன அப்படின்றாங்க. ஸோ ஒரு சொல்லை வந்து பிரித்தா பொருள் தராது வந்து பகாபதம் சரிங்களா. ஸோ வினை, பெயர், வினை, இடை, உரி ஆகியவற்றின் அடிப்படையில் பகாபதம் வந்து 4 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீழ்கண்டவற்றில் பெயர் பகாபதத்தின் சரியான எடுத்துக்காட்டுனா மரம், நாய், நீர் இதெல்லாம் வந்து பெயர் பகாபதம். கீழ்கண்ட வினையில் வினை பகாபதம் எது அப்படின்னு சொல்கிறாங்க. உன், கான், எடு இதெல்லாம் ஒரு வினையை குறிக்குது, அதனால் வந்து வினை பகாபதன்றாங்க. இதுக்கப்புறம் அது பிரிக்க முடியாது. உரி பகாபதம்னா சால, நனி, கடி, உரி இதெல்லாம் வந்து உரு சரிங்களா. இதெல்லாம் வந்து வினை. இடைனா வந்து தின், மண், பிற இதெல்லாம் வந்து இடை பகாபதன்றாங்க. பகுப்பதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வகைப்பதம். ஒன்று வந்து பெயர் பகுப்பதம், இன்னொன்று வந்து வினை பகுப்பதம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெயர் பகுப்பதம் பொன்னன் அப்படின்னு சொல்கிறது பெயர் பகுப்பதம். ஊரன் இது வந்து இடம். நெக்ஸ்ட் வந்து அதாவது பெயர் பகுப்பதம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருகின்றாங்க. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய 6 அடிப்படையாக வர்றது தான் பெயர் பகுப்பதம் சரிங்களா. பெயர் பகுப்பதம் அப்போ எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும் சரிங்களா. பொன்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொன் என்னும் பொருள், ஊர் அப்படின்னா இடம், ஆதிரைன்னா காலம், கண்ணன்னா சினைப்பெயர் கண்ணு அப்படின்னு வர்றதுனால, கரியன்னா அவங்களுடைய நிறம் பண்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடிகன் அப்படின்னு சொல்லியிருந்து அவங்களுடைய தொழில் சரிங்களா. வினை பகுப்பதத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செய்தான் அப்படின்னு சொல்லி வர்றதுனால அது வந்து வினை பகுப்பதமாக பிரிக்கணும். எக்ஸ்ட்ரா மேற்கொண்டு பிரித்து அது வந்து பகுப்பதம், பிரிக்க முடியும் அது பகாபதம். பகுப்பத உறுப்புகள் யாவை? மொத்தம் வந்து 6 உறுப்புகள் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என 6 உறுப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. பகுப்பதத்தில் முதலில் இருப்பது எது அப்படின்னா பகுதி. அதாவது இந்த படித்தாலும் இந்த படி அப்படின்றது வந்து பகுதி சரிங்களா. இதுக்கப்புறம் அது பிரிக்க முடியாது சரிங்களா. அதேமாதிரி ஏவலா மட்டும்தான் வரணும். பகுப்பதத்தில் இறுதியில் நிற்பது டேஸ் எனப்படும் அப்படின்றாங்க. விகுதி. இறுதியில் நிற்பது விகுதி. பகுப்பதத்தில் இறுதியில் நிற்பது விகுதி எனப்படும். இது திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும். இதில் நிற்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் வச்சு சொல்கிறாங்க. ஆண் அப்படின்னா ஆண் பால் விகுதி. ஆள் அப்படின்னா பெண்ணை சொரியும் சரிங்களா. அப்படின்னா பலரை குறிக்கும். அதையும் சொல்லிடுறாங்களே சரிங்களா. திணை, பால், எண், இடம் இதெல்லாம் சொல்கிறது அப்படின்றாங்க. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் இருந்தனால் இடைநிலை அப்படியே வச்சு கொண்டுதான் சரிங்களா. டேஸ் என்பன நிகழ்கால இடைநிலை. கிருக்கின்று ஆனின்று நிகழ்கால இடைநிலை. இல் அல் ஆ அப்படின்றது வந்து எதிர்மறை. இப்போக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது என்னது கிருக்கின்று ஆனின்று அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்கால இடைநிலை சரிங்களா. கிருக்கின்று ஆனின்று வந்து நிகழ்கால இடைநிலை. இல்லல்லா அப்படின்றது எதிர்மறை இடைநிலை. இப்போக்குன்னா இதுக்கப்புறம் வரதை பற்றி சொல்கிறது. இத்திற்றான் அப்படின்னா இறந்த காலத்தை பற்றி சொல்கிறது சரிங்களா. அடுத்து போவோம். டேஸ் என்பன இறந்த கால இடைநிலைகள் வந்து பாருங்கள். இத்திற்றான் அப்படின்றது இறந்த கால இடைநிலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கு என்பது எதிர்கால இடைநிலை. அதாவது இதுக்கப்புறம் வர்றது எதிர்மறை இடைநிலை வந்து இல்லல்லா அப்படின்னு சொல்றது எதிர்மறை இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்து சந்திக்க வைப்பது டேஸ் எனப்படுனா சந்தி. நெக்ஸ்ட் வந்து அதாவது பெயர் சொல்லியும் வினை சொல்லியும் சார்ந்து வருவது சாரியை அப்படின்னு சொல்கிறாங்க. பகுதி, இடைநிலை, விகுதி போன்றவை சேரும்போது இடையில் ஏற்படும் மாற்றம் தான் வந்து விகாரம். பகுப்பதத்தில் குறைந்த அளவு இருக்க வேண்டிய உறுப்பு எப்படின்னா பகுதியும் விகுதியும் கட்டாயம் இருக்கணும். பகுதியும் விகுதியும் கட்டாயம் இருக்க வேண்டும். பகுப்பதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் எது அப்படின்னா பகுதி, விகுதி சரிங்களா. ஒரு பொருளின் பெயர் தனக்குரிய பொருளை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வருவது ஆகு பெயர். பொதுவாக ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்னா 16 வகைப்படும். இதெல்லாம் தெரியும். எண்ணல், அளவை, எடுத்தல் இதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்துட்டு போயிடும். ஒன்று பெற்றால் ஒளிமயம். 1, 2, 3 இதெல்லாம் எண்ணல் அளவை சரிங்களா என்றது. அடுத்து பாருங்கள் 5 கிலோ என்ன விலை அப்படின்றாங்க. ஸோ 5 கிலோ வந்து எடுத்து தான் கொடுக்கணும். அப்போ எடுத்தல் அளவை. இது ஈஸி தானே.
4 லிட்டர் கொடுனா முண்டு கொடுக்கணும், அப்போ முகத்தால் அளவை. 3 மீட்டர் கொடு அப்படின்னா அளந்து கொடுக்கணும், சரிங்களா? அப்போ நீட்டி, அதாவது கையில் தான் நீட்டாக வச்சு அளந்து கொடுக்கணும், சரிங்களா? நீட்டல் அளவை அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது, இது எந்த ஆகு பெயர்னா வள்ளுவர்னா சொல்லுவார், கருத்து தான் சொல்லுவார். ஸோ அப்போ இது எந்த ஆகு பெயரில் சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்றாங்க. சொல்லு ஆகு பெயரில் வருதான், சரிங்களா? சொல்லு ஆகு பெயர் அல்லது கருத்து ஆகு பெயர், சரிங்களா? கருத்து ஆகு பெயர். அடுத்து போவோம். பாலை இறக்கு அப்படின்னா தானிய ஆகு பெயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இடவாகு பெயர், சரிங்களா? ஸோ இடத்திற்கு ஆகி வருவது தானிய ஆகு பெயர் அப்படின்றாங்க. இடவாகு பெயர் இடம் பொருளுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர். யாழ் கேட்டு மகிழ்ந்தாள், யாழ் கேட்டு மகிழ்ந்தாள்ன்றாங்க. கருவியா, யாழ்ன்றது ஒரு கருவி, அதனால கருவியாகு பெயர். நான் சமையல் கற்றேன் அப்படின்றாங்க. காரியவாகு பெயர். நான் சமையல் கற்றேன் அப்படின்னா காரியவாகு பெயர். அடுத்து போவோம். திருக்குறள் திருவள்ளுவரை படித்துப்பார் அப்படின்றாங்க. கருத்துவாகு பெயர். திருவள்ளுவரை படித்துப்பார் அப்படின்னா கருத்துவாகு பெயர். அப்போ இவனு பார்த்தோமே, அது என்ன பார்த்தோம்? திருவள்ளுவர் 3 மீட்டர் கூட. அதுக்கு அடுத்தது பார்த்தோமே வள்ளுவர் சொல் அப்படின்றது. வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது. சொல் அப்படின்னு இது சொல்லாக பெயருங்க, இது கொஞ்சம் பார்த்துக்கங்கண்ணா. வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது அப்படின்னு வந்தால் அது சொல்லாக பெயராம். திருக்குறளை படித்தேன் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா அது கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? தயிர் இறக்கு. ஒரே நிமிஷம், நம்ம எங்கே பார்த்தோம்? இங்கே பாருங்க, திருவள்ளுவரை படித்தேன் அப்படின்னா அது கருத்து வாகு பெயர், அவர் கருத்து சொல்லுவார். திருவள்ளுவர் வாய்ச்சொல் அப்படின்னு சொல்லாகு பெயர். நாரதர் வந்தார் அப்படின்னா ஓமையாகு பெயர். ஏன்னா யாராவது கழகமூற்றம் வந்தானா அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம டைரெக்டாக கழகமூற்றம்னு சொல்ல மாட்டோம், நாரதர் வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 2 சொல்லுக்குருதி. 4 2 இதெல்லாம் எண்ணெய் குறிக்கும். தயிர் இறக்கு, தயிர்ன்றது என்னது? ஒரு தானியாகு பெயராக சொல்ல முடியும். கம்பரை படிக்கிறேன், கருத்துவாகு பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தேன், கருவியாகு. வானொலி அப்படின்றது ஒரு கருவி தான், ஸோ கருவியாகு பெயர். ஸோ கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 லிட்டர்னா முகத்தல் அளவை. காலை வருகின்றன ஓமையாகு பெயர். பெரியோர் சொல் கேள் அப்படின்றது சொல்லாகு பெயர், சொல்லுன்னு வரதுனால. எடுத்தல் அளவை ஆகு பெயருக்கு பார்த்தீங்கன்னா நன்னூல் கட்டேன்னா தப்பு, எடுத்தலன்னா 5 கிலோ அப்படின்னு சொல்கிறது தான், சரிங்களா? அடுத்து போவோம். இருட்பகை இரவி இருள் என்னும் தன்மை. இது யார் சொல்றதுன்னா மனோன்மணியர் சொல்லுவார். கருதி காய்வானோ என்று ஆயிரத்து இருச்சி, அதாவது இருசிறை கையான் மார்பில் உடைத்து கலங்கி மெய்யா தம் பெயர் வியம்பி வாயாசம் பதறிய திசையிலும் சிதறியோடுதலும் என்ற பாடல் வரி இடம்பெற்றிருந்து மனோன்மணியும் சுந்தரனார். அடுத்து போகும். பொருந்தாதது முக்கியமானதுங்க. வாயாசம் என்றால் காகம், ரவி என்றால் சூரியன், சிறை என்றால் ரக்கை, சரிங்களா? மருங்கு அப்படின்னா தொலைவில் அப்படின்னு சொல்லி தான் இங்கே பொருந்தாது. மருங்கு என்றால் பக்கம். இருட்பகை இரவி இருளென தாமயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன பயின்று வந்துன்னா தற்குறி பெயற்றணி பயின்று வந்துள்ளது. வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை போகும். இது மாதிரி வந்ததுனாவே இது இரட்டுற மொழிதெல்லாம் காலமேக புலவர் பாடக்கூடியது. ஒரு தொகுப்பில் உள்ளவற்றை சுட்டும் போது முதன்மையானதனையும் மட்டும் சுட்டி அதனோடு தொடர்புடைய பிறவற்றை சுட்டாத போது அது டேசனும் சொல்லை பயன்படுத்தும் முதலான அப்படின்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும், சரிங்களா? ஃபர்ஸ்ட்டில் வர்றது ஆரம்பிச்சிடறோம். மற்றது இங்கே எடுத்துக்காட்டு நான் சொன்னேன் உங்களுக்கு புரியுங்க. பாருங்கள், நாம் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க திருக்குறள் முதலான அறநூல்களை கற்றல் வேண்டும், சரிங்களா? ஒன்று மட்டும் சொல்லி மற்றதெல்லாம் ஆரம்பிச்சிட்டு முதலான அப்படின்றது. ஒரு தொகுப்பில் உள்ளவற்றில் அனைத்தையும் சுட்டாது அதனோடு தொடர்புடைய சிலவற்றை மற்றும் சொல்றது எப்படி வரும்? முதலான அப்படின்னு சொல்லி வரும், சரிங்களா? இங்கேயும் முதலானதான், இங்கேயும் முதலானதான். இந்த முதலான பாருங்க. நம் பண்பாட்டில் சிறந்து விளங்க நற்றிணை, குறுந்தொகை, 500 முதலிய, சரிங்களா, முதலிய 8 தொகை நூல்களை பயன்படுத்த வேண்டும். இதுதாங்க வித்தியாசம்.
ஒரே ஒரு நூல் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணால் முதலான அப்படின்னு வரும். எல்லாத்தையும் வச்சு சொன்னால் முதலிய, இதுதான் வித்தியாசம். சரிங்களா? முதலிய அப்படின்னு சொல்லி வரும். இங்கே வந்து பார்த்தீங்களா? ஸோ இங்கே இதெல்லாம் விட்டு நான் நற்றினி முதலான நற்றினி மட்டும் கொடுத்துட்டோன்னா முதலான யூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ இத்தினி சொல்கிறதுனால முதலியே யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போவோம். ஒரு தொகுப்பில் உள்ளவற்றில் அதனோடு தொடர்புடைய அனைத்தையும் முழுமையாக சுட்டும் போது என்ன சொல்கிறாங்க? ஆகிய என்ன சொல்ல பயன்படுத்த வேண்டும். இயல், இசை, நாடகம் ஆகிய எல்லாத்தையுமே முழுசாகவும் சொல்லிட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிற முத்தமிழ், இயலிசை, நாடகம் இதுதானே முத்தமிழ். அப்போது முதலிய வராது, முதலானவும் வராது. இங்கன்னா வரும் ஆகிய அப்படின்றது தான் வரும். சரிங்களா? ஆகியனா மொத்தம் முழுசாக வந்துச்சு. ஒரு செயலில் உள்ள சீர்களையோ அடிகளையோ பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் அமைத்துக் கொள்ளுதல் பொருள்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொருட்கோள் வந்து 8 வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இடை ஆறாது செல்லும் ஆறு நீர் போல பாடலின் சொற்கள் முன்பின் மாறாது நேராக பொருள் வந்துச்சுன்னா ஆறு நீர் போல அப்படின்னு வந்தோன்னா அது ஆற்று நீர் பொருட்கோள். அடுத்து போகும் பாருங்க, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு வந்து சொல்கிறாங்க. எதுக்கு? ஆற்று நீர் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் அவங்க கேள்வியாக கேட்பாங்க. இது கொடுத்துட்டு இதுக்கு உண்டான இது பொருள்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆற்று நீர் பொருள்கோள். சரிங்களா? ஆற்று நீர் பொருள்கோள். இது வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சரிங்களா? நீடு வாழ்வார் அப்படின்னு வந்து ஆற்று நீர் பொருட்கள். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்தியமாக ஞாபகம் இருக்காது. இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. பொய்தி அப்படின்னு அதையே ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இங்கே நீர் அப்படின்னு வருது இல்லையா, அதாவது இர்நீ அப்படின்றது இல்லையா, ஸோ அது வந்து நீர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஆற்று நீர்னு வரதுனால. சரிங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் வேறு எது ஞாபகம் வச்சாலும் உங்களுக்கு ஞாபகம் வராங்க ஸ்பாட்டுக்கு. இந்த குரல்லையே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எழுத்து வச்சு ஞாபகம் வச்சுனா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஓரடியில் உள்ள சொற்களை அதை தரும் பொருள்களுக்கு ஏற்ப மாற்றி கூறுதல் மொழி மாற்று பொருள்கோள். ஒரே அடியில் உள்ள சொல்ல அதனுடைய அதை தரும் பொருளுக்கு ஏற்ப மாற்றி சொல்றது வந்து மொழி மாற்று பொருட்கோள். சரிங்களா? இங்கே பாருங்க, சொரையாழ அம்மி மிதப்ப வரையணைய யானைக்கு நீத்து முயற்கு நிலையென்ப கனக நாடான் சுனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொழி மாற்று பொருட்கோள். சரிங்களா? மொழி மாற்று பொருட்கோள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எப்படியாவது இது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? யானை நீந்தின்னு போனால் புரியுதுங்களா? யானை வந்து நீந்திக்கிட்டு போச்சுன்னா அது வந்து மொழி மாற்று பொருட்கோள். சரிங்களா? ஏதாவது ஒரு இந்த இருக்கக்கூடிய அடியிலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினா மட்டும்தான். முன்ன சொன்ன அந்த நீர்ன்றது, ஸோ அது வந்து எர்ரு நீ அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அது தலையாக வரும் அப்படின்னு. அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று நீர் பொருட்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொழி மாற்று பொருட்கள். யானை வந்து நீந்துக்கின்னு போச்சுன்னா அது வந்து மொழி மாற்று பொருட்கோள். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒன்று வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து போவோம். செயலில் இருக்கின்ற சொற்களை முறை மாறாமல் வரிசையாக அமைத்து பாடுவது. வரிசையானவே நிரல் நிறை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஈஸி. எல்லா கல்யாண பத்திரிக்கை மேலேயும் இருக்கும். அன்பு மரணம் உடைத்த ஐயனில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிரல் நிறை அன்னைக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் பாருங்களா, விற்பூட்டு பொருட்கோள். எப்படி வந்து ஒரு வில்லு வந்து 2 பக்கம் கூர்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வில்லின் இரு முனைகளையும் இணைத்து கட்டுதல் போல செயலில் முதலில் அமைந்துள்ள சொல்லும் இறுதியில் அமைந்துள்ள சொல்லும் பொருள்பட பொருத்துவது வியப்பூட்டு பொருள்கோள் எனப்படும். சரிங்களா? இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, நெருநல் உழவன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடையது இவ்வுலகு. நேற்று இருந்தவன் இன்னைக்கு கிடையாது. சரிங்களா? அப்படின்ற ஒரு பெருமை உடையது இந்த உலகு. நீங்கள் எது செஞ்சாலும், நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும், ஏதாவது ஒன்று அடையணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் நீங்கள் எப்படி சொல்கிறது, நல்லா இருக்கும்போதே நீங்கள் வந்து அடைஞ்சிடணும். சரிங்களா? ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா இன்றைக்கே செஞ்சிடணும். சரிங்களா? ரொம்ப நாள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து நல்லதோ கெட்டதோ, சரிங்களா, கெட்டதாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா அது ஒருவேளை நீங்கள் கெட்டதாக போய் அது நல்லதாக முடிஞ்சதுன்னா
அப்படி ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ பல விஷயங்கள் அப்படி இருக்குது. அப்போது ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யணும் அப்படின்னா அது வந்து இன்றைக்கே செய்யணும். அதில் தான் சொல்கிறாங்க, நேற்று இருந்தவன் இன்றைக்கி கிடையாது அப்படின்றத வச்சு வள்ளுவர் தெளிவாக சொல்லிடுங்க. நான் சொல்லலை, வள்ளுவரே சொல்கிறாரு. சரிங்களா. வள்ளுவர் சொன்னால் எல்லாரையும் கேட்பீங்க. ஓகே, அடுத்து போவோம். ஊஞ்சலில் நடு நின்ற கயிறு முன்னும் பின்னும் சென்று வருவது போல செயலில் நடுவில் அமைந்திருக்கும் சொல் செயலில் முதலிலும் இறுதியிலும் அமைந்திருப்பதற்கு சொற்களுடன் பொருந்தி வருவது. இது வந்து தாப்பிசை பொருள்கோள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. இது வந்து பார்த்தீங்கன்னா தாப்பிசை பொருள்கோள். தாப்பிசை. சரிங்களா. இந்த இறந்தார் இறந்தார் யாராக இருந்தாலும் பிறகுறாங்க அப்படின்னா தப்பவே முடியாது, செத்து தான் ஆகணும். எப்படி இறந்து தான் ஆகணும். அப்போ தப்பவே முடியாது. தாப்பிசை பொருட்கள். இந்த பாட்டு இது பொருள் நீங்கள் இதெல்லாம் மீனிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக ஞாபகமே வராது. சரிங்களா. நான் சொல்கிற மாதிரி இதை பிடிச்சிக்கங்க. நீங்கள் 4 முறை பார்த்தீங்கன்னா போதும். அப்போ கட்டாயம் பிறந்தவன் எல்லாருன்னா அவனுக்கு கட்டாயம் செத்து தான் ஆகணும். அப்போ கட்டாயம் தப்பிக்கவே முடியாது. அப்போ தாப்பிசை பொருட்கள். சரிங்களா. அந்த பொருள் மீனிங்கு அதுக்கு எப்படின்னா கட்டும், அதை பற்றி கவலை கிடையாது. அப்போ நீங்கள் பார்த்துட்டு டைரெக்டாக இது இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை இவற்றில் இடம்பெறக்கூடிய பொருள்கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறான்னா கண்ணை முடியும் தாப்பிசை பொருட்கள் போட்டு வந்து நேகலாம். ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு ஷார்ட்கட்டு. சரிங்களா. நீங்கள் அன்னத்துக்கு இறந்தாருன்னா இது, சினத்தைனா அது, இப்படின்னா அதுன்னா நீங்கள் குழவே போயிடுவீங்க. சரிங்களா. சரி, அடுத்து போவோம். பாம்பு புற்றில் தலையை வைத்து நுழையும் போது தலை மேலாகவும் உடல் அடுத்தும் அதாவது செல்வது போல செயலில் இறுதியில் இருந்த சொற்களை எடுத்து முதலில் வைத்து கூட்டிய பொருள் வந்து அலை மறி பாப்பு பொருட்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. இது பார்த்துங்க. அலை என்றால் புற்று, பாப்பு என்றால் பாம்பு. சரிங்களா. பாப்பு அப்படின்னாவே பாம்பு. ஓகே, அடுத்து போவோம். இது மாதிரி அதாவது தாழ்ந்த உணர்வினராய் தாளுடைந்த தண்டுன்றி தளர்வார் தாமும் அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது தாப்பிசை பொருட்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோ பெருசில் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. சரிங்களா. இங்கே பாருங்கள். வாழ்ந்த மொழிதினது வாய்நிதி நெறி முன்னி முயலாதாரே என்னும் ஈட்டடியில் பாடலில் முதலில் கொண்டு பொருள் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. இதை வந்து தாப்பிசை பொருட்கள். அப்போது இங்கே ஒரு ஷார்ட்கட் நம்ம செட் பண்ணோம். தாழ்ந்த உணர்வினர் தாழ்வுணர்ட்டு. சரிங்களா. வாழ்ந்த பொழுதின் அதாவது வாழ்ந்த பொதுநிலையே என்னும் ஈட்டடியில் பாடலில் முதலில் கொண்டு பொருள் கொள்ளும். அதாவது இந்த கடைசி அடி இருக்குது இல்லையா, இதை வச்சு தான் பாடலுடைய முதல் அடியிலே வந்து பொருள் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது வந்து தாப்பிசை பொருட்கள்லாம் வாழ்ந்த பொழுது, அதாவது பாம்பு கடித்தா வாழ முடியாது. சரிங்களா. பாம்பு கடித்தா வாழ முடியாது. இல்லை வாழ்ந்த பொழுது இன்னும் அப்படின்னா பாம்பு பார்த்தோன்னா நான் வாழ்நாள் ஃபுல்லாகவும் சொல்லிக்கினே இருப்பான். கரெக்டாக நான் இங்கே பாம்பு பார்த்தேன், நான் இங்கே பாம்பு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வாழ்நாள் ஃபுல்லாகவும் சொல்லிகிட்டே இருப்பான். சரிங்களா. இது கூட இப்படி கூட ஞாபகம் வச்சுங்க. சரி, வாழ்நாள் பொழுது ஃபுல்லாகவும் சொல்லிகிட்டே இருப்பான். அல்லது ஒன்று எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் பாம்பு பார்த்தோன்னா அன்றைக்கி பொழுதும் சொல்லிக்கினே இருப்பான். சரிங்களா. அப்படி கூட ஏதாவது ஒன்று. சரிங்களா. அந்த பொழுதுன்னு இல்லையா, அதை வச்சு எதனா ஒன்று வச்சு ஞாபகம் வச்சுங்க. செயலில் பல அடிகளிலும் கூறப்பட்டுள்ள சொற்களை பொருளுக்கு ஏற்ப கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருட்கள். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா. இங்கே பாருங்கள். கட்டி கரும்பு கசக்கும் மிக கனிந்த எட்டி கனிக்கும் எண்ணூரில் பட்டியுள்ள இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. காலை படிப்பால் கரங்கு மேல் நல்ல பசு அப்படின்றாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்க, கொண்டு கூட்டு பொருட்கள். இங்கே ஞாபகம் வச்சுங்களேன். இங்கே ஈஸியாக சொல்கிறேன். நல்ல பசு இருக்குது, வேலை தருவி, அது ஓகே. நல்ல பசு இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணுது, பால் தருது. பால் வந்து தயிர் மோர் இதெல்லாம் கொண்டு எப்படி சொல்கிறது, கூட்டு பொருட்கள் நிறைய தருது இல்லையா. அதாவது எப்படி சொல்கிறது, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மதிப்பு கூட்டு பொருள் நிறைய தருது. புரியுது. அப்போது இந்த மதிப்பு கூட்டு பொருள் நிறைய தர்றதுனால இது என்னன்னு வச்சுக்கணும்ப்பா, கூட்டு பொருள் கொண்டு கூட்டு பொருட்கோள்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா. ஏதாவது ஒரு அதேமாதிரி கரும்பு நீங்கள் எடுத்துங்களேன். கரும்பு இருக்குதுன்னா என்ன பண்ணுறோம், கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாறு ஆலை, அதாவது கரும்பு ஆலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா. அந்த கரும்பு பாலை குடிப்போம். சரிங்களா. அது சூப்பராக இருக்கும். இவங்க கடையிலலாம் கூட விற்கிறாங்க. சரிங்களா, கரும்பு ஜூஸ் அப்படின்னு சொல்லி.
அதுவாக யூஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் எடுக்கிறாங்க. இந்த வெள்ளத்தில் 2 வெல்லம் இருக்குது. ஒன்று வந்து நாட்டு வெல்லம், தூய்மையான வெல்லம், அது கருப்பு கலரில் இருக்கும். ஆனால் அது யாரும் நம்ம லைக் பண்ணுறது கிடையாது, சரிங்களா. ஆனால் வந்து அதுதான் தூய்மையான வெல்லம், அது எடுப்பாங்க. ஸோ அந்த கருப்பு வெள்ளத்தில் கொஞ்சம் இந்த சுண்ணாம்பு போட்டு வெல்லம் எடுக்கிறாங்க. அதுவும் வந்து கரும்பில் இருந்தால் வருது. சர்க்கரை எடுக்கிறாங்க, அதுவும் கரும்பில் இருந்தால் வருது. அப்போ அது என்ன பண்ணுது, கூட்டு பொருளாக மாறிடுது. அதாவது நான் சொன்ன மாதிரி மதிப்பு கூட்டு பொருளாக மாறி போகுது. அப்போ இது என்ன வருது, கூட்டு பொருட்கோள், சரிங்களா. இது வந்து ஞாபகம் வச்சு அடுத்து போவோம். 49வது பக்கம் போயின்னுக்கிறோம். மொழி மாற்று பொருட்கோள் பற்றி சொல்லி வச்சுக்கிறாங்க, சரிங்களா. சரி, ஓகே. மொழி மாற்று பொருட்கோள் என்பது அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்னு பின்னாக மாற்றி கொண்டு கூட்டு பொருட்கோள் என்பது பல அடிகளிலும் உள்ள சொற்களை மாற்றி, அதாவது வித்தியாசம் சொல்லி வச்சுக்கிறாங்க. அதுதான் இதை நான் பிடிச்சோம். இங்கே பாருங்கள், மொழி மாற்று பொருட்கோள் அப்படின்றது ஒரே அடியில் இருக்கக்கூடியதை உள்ள சொற்களை வந்து இந்த அடியில் இருக்கிறது இங்கேயும், இந்த அடியில் இருக்கிறது இங்கேயும், இல்லை இங்கே இருக்கிறது எப்படியும் ஒரே அடியில் இருக்கிறத மாற்றி மாற்றி சொன்னால் அது வந்து மொழி மாற்று பொருட்கோள், சரிங்களா. ஆனால் இந்த கொண்டு கூட்டு பொருட்கோள்ன்றது பல அடிகள் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அடியினுடைய கருத்து தூக்கி முன்னாடியும், இங்கே இருக்கக்கூடிய அடிகள் தூக்கி பின்னாடியும் போட்டு பல அடிகளில் வந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு கூட்டு பொருட்கோள். ஒரே அடியில் வந்ததா அது வந்து பார்த்தீங்கன்னா மொழி மாற்று பொருட்கோள். இந்த வித்தியாசம் புரிஞ்சுங்க, சரிங்களா. செயலில் எல்லா அடிகளையும் முன்பின்னாக மாறி பொருள் கொண்டாலும் பொருளையும் வாசியம் சிதையாமல் வருவது அடிமறி மாற்று பொருட்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடிமறி மாற்று பொருட்கோள். நீ பாருங்க, மாறா காதலர் மலை மறந்தனரே, ஆறா கற்பனி வரலானாவே, வேறா மென்தோல் வலை நெகிழுமே, கூறாய் தோழியான் வாழுமரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரி, வாழுமாறே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சொல்கிறாங்க, அடிமறி மாப்பு பொருட்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மலை மறந்தனரே, அதாவது காதலர் வந்து மறந்து போயிட்டாங்க, சரிங்களா. அது நம்மளுக்கு எப்படி இருக்குது, மிகப்பெரிய பலத்த அடியாக இருக்குது, வாழ்க்கையில் மிகப்பெரிய பலத்த அடியாக இருக்குது. ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து போவோம். ஓடிப்போ கண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாத கண்டை குஞ்சே, தூண்டில்காரம் வரும் நேரமாச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காது கண்டை குஞ்சே. ஸோ இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. கல்யாண சுந்தரனார் தான், சரிங்களா. கல்யாண சுந்தரம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர், சரிங்களா. ஸோ கல்யாண சுந்தரனார் யாரிடம் பாடம் கேட்டார் சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா. பாரதிதாசன், நான் முன்னே சொன்னேன், ஆசிரியர் வந்து பாரதிதாசன். சரி, கல்யாண சுந்தரம் 1954 படித்த பெண், அதான் முக்கியம். படித்த பெண் என்னும் திரைப்படத்துக்கு முதன்முறையாக பாடல் எழுதினார் 1949. கண்ணதாசன் கலங்காதிருமணமே அப்படின்ற பாடலுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார் அந்த படத்துக்கு. தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது, ஆனாலும் மக்கள் உயிர் காயுது என்னும் பாடல் வரிகளை கேட்ட தோழர் ஜீவானந்தம், நீ மீண்டும் தோன்ற பாரதியடா என யாரை பாராட்டினார் அப்படின்றாங்க, கல்யாண சுந்தரனார், சரிங்களா. அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து பாராட்டியிருக்கிறாங்க. திருவிக்காகக்கூடியது கல்யாண சுந்தரம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான், சரிங்களா. அடுத்து போவோம். 4 வேதம் ஆம் நபையில் ஆர்களி வேலி அன்னவன் மலையின் மேல் உலான். இது வந்து பார்த்தீங்கன்னா யார் பாடினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர், சரிங்களா. கம்பர். அதாவது இங்கே பாருங்கள், வாலி என்று உலான் வரம்பு இலா. இந்த வாலி அப்படின்ற வார்த்தை பார்த்தாவே நம்ம என்ன பண்ணலாம், கம்பர் அப்படின்றது போடலாம். ஏன்னா வாலி கம்பராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு ஆள், சரிங்களா. வேலி அன்னவன் மலையின் மேல் உலான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. இதெல்லாம் பார்த்துக்க 4 வேதம் அப்படின்னு சொன்னவே வந்து கம்பர். அடுத்து போவோம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல், சரிங்களா. 4 என்பதன் அடிப்படையிலேயே டேசனை குறித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 4 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. 4 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து இல்லையா, அதாவது 4 வேதம் இருக்குது இல்லையா, 4 அப்படின்னா 4 வேதத்தை தான் சொல்கிறாங்களே, 4 வேதம், சரிங்களா. ஸோ 4 வேதம், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்ட் இயர் கிட்டத்தட்ட 50 பக்கம் 50 நிமிஷம் ஆகி போச்சு, சரிங்களா. பெரிய யூனிட்டு, எல்லாமே முக்கியமான யூனிட் இதில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய பலவஸ் டிஎன்பிசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி அந்த
லைவ் டெஸ்ட்டு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.